கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்கள் அனைவரையும் கூடி வர பண்ணி இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியில் எடுபடாத நல்ல பங்கு உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கண்மலையில் தேனிலும் மேலான தேன் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அப்படிப்பட்டதான் நம்முடைய வேத வசனத்தை, கலங்கமில்லாத ஞான பாலை ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் சபையில் நீர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கத்த நீர் பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக, பரிசுத்த ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு. இந்த மணவாளியே என்று சொல்லுவது சபையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் என்பது சபைக்கும் மணவாளனுக்கும் உள்ளதான, இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பினுடையதான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம்தான் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுக்கு நடுவில் நிறைய தீர்க்க தரிசனமான காரியங்கள் உண்டு. அதாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த 8 அதிகாரத்திற்குள்ளே இருக்கும். அவைகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக விசேஷமாக அநேக காரியங்கள் சபைக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியுமே அங்கே ஒரு காரியம் இருக்கும் உன்னத பாட்டில். பொதுவாக உன்னத பாட்டை நம்ம உலக பிரகாரமாக படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா அது உன்னத பாட்டு புரியாது, அது வேறு மாதிரி இருக்கும். எந்த ஒரு வசனமே அப்படி படிக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்துக்காக நம்ம ஏங்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டால் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அப்படின்னு இருக்குது. இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை யாராவது அந்த ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? இங்கே காலையில் முதல் ஆராதனைக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்களா? வரல, வேற ஒரு சர்ச்சில் நடந்துச்சு, அங்கே வந்தவங்க வந்திருக்கீங்களாங்கிற? இல்லை, அப்படி வந்திருந்தாலும் இது புது செய்தி தான், அதுக்கு தான் சொல்கிறேன். அவங்க இப்போ என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவர் அதை தான் எடுக்க போகிறாரு போல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்படி. அதனால் அப்புறம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறார் போலன்ட்டு தூங்கிடக்கூடாது பாருங்கள். சரி, ஒரு மணி நேரம் படுப்போம், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு. அதனால் சொன்னேன். ஆனால் அதிலிருந்து இது கொஞ்சம் மாறுபடும், வேற ஒரு கோணத்துக்குள்ளே இந்த செய்தி போகும், அதுக்கு சொல்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோட்டம் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. கர்த்தர் தனக்கென்று ஒரு சபை உண்டாக்குவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 5:1-2 வாசிங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதுதான் உன்னத பாட்டு 4:12 வாசிக்கிறோம். அந்த தோட்டத்தை கர்த்தர் அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னு சொல்றார். இந்த தோட்டத்தை அடைப்பதற்கான காரணம் என்ன? பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலான ஒரு விஷயம் இது. எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ வீடு கட்டினா காம்பவுண்ட் சுவர் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், வீடு கட்டுறோம். பொதுவாக ஒரு காம்பவுண்ட் சுவர் ஒன்று போட்டுருவோம், அதுக்கு ஒரு கேட் போட்டுருவோம். காரணம் ட்ரெஸ்பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாதவர்கள் உள்ளே வருவதற்கு அது தடையாக இருக்கும், தாண்டி உள்ளே வராமல் இருக்க. சில நேரத்தில் மிருகங்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அது ஒரு தடை, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. அதுதான் அந்த சுற்றி கட்டப்படுவது, அதாவது மதில் சுவர். இப்போ நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லும்போது அதை சுற்றி ஒரு அலங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தோட்டத்துக்கு, அதாவது சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை சுற்றி ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரோ, அதை சுற்றி அவர் என்ன பண்ணுறாரு, வேலி அடைத்து அப்படின்னு இருக்கு. ஏன் கர்த்தர் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏன் தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்? வேலி அடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திற்கு வேலி அடைக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை.
அந்த தோட்டத்திற்கு காவல்காரனைத்தான் கர்த்தர் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தோட்டத்துக்கு ஆதாம் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும். 2 வேலை இருக்குது. ஒன்று மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று வாட்ச் பண்ணணும். 2 வேலை தான் கொடுத்தார் ஆண்டவர். பொதுவாக நம்ம இப்போ ஒரு சயின்ஸ் உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் உலகம். இந்த அறிவியல் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது ஒத்த சம்பவத்தை சொல்லுவாங்க, ஆனால் அது நடந்தது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு காரியத்தை பைபிளில் உள்ளது தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது நடந்து 460 மில்லியன் வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் கணக்கு இன்னும் 6000 வருஷமே என்ன செய்யலை, நமக்கு இன்னும் முடிவடையலை. 6000 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம், அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இவங்க சொல்கிறது பல மில்லியன் வருஷம். அதுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்பாக நடந்திருக்கலாம். எந்த வருஷம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. சில மில்லியன் வருஷம், 10,000 மில்லியன், 20,000 மில்லியன், 1 கோடி வருஷம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டைமிங் இருக்காது. ஆனால் பைபிளில் பாருங்கள், எல்லாத்துக்கும் டைமிங் இருக்கும், கரெக்டாக சொல்லி வச்சுருப்பார் ஆண்டவர். இப்போது 7வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஜலப்பிரளயம் வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக அந்த டேட்டு, இயரு எல்லாத்தையுமே சொல்வார். எல்லா காலத்திலும் இருக்கும், நோவா காலத்தில் மட்டும் இல்லை, நம்ம இயேசு காலத்தில் வரைக்கும், அப்போஸ்தலர்கள் போகிற வரைக்கும் எந்த ராஜா அப்போ ராஜாவாக இருந்தார், அப்போ என்ன ராஜ்யபாரம் இருந்துச்சு, எல்லாமே டைமிங்கோட டைம் லைனோடு இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் நம்ம பைபிளுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஆண்டவர் எழுதும் போது மிக தெளிவாக தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் ஆதாமை படைக்கும் பொழுது, தோட்டத்தை உண்டாக்கும் பொழுது, அவர் ஏதோ நம்ம சயின்ஸில் படிக்கிற மாதிரி எந்த விதமான அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் மனுஷன் காட்டு மிராண்டியாக இருந்தான், குகைக்குள்ளே குடியிருந்தான், அப்புறம் 2 கல்லுகளை வச்சு சிக்கிமுக்கி கல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், நெருப்பு வந்துச்சு, அந்த மாதிரி படைச்சதாக சொல்லப்பட்டு சயின்ஸ் சொல்லுது. முதல்ல அமீபா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்ஸ் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் சயின்ஸுக்கான ப்ரூஃப் இன்னுமே இல்லை. அதை அவங்க ப்ரூஃப் பண்ணதாக சொல்லப்படவே இல்லை. இருந்திருக்கலாம், மேபி, அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தா அது மிகவும் நன்றாய் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் படைக்கும் போது என்ன பண்ணிட்டாரு, பர்ஃபெக்டாக படைச்சு கொடுத்துட்டாரு. நான் எப்போவும் சொல்வேன், பைபிளை பொறுத்த வரைக்கும், நான் படித்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லவே இல்லை, அவர் செஞ்சு கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கன்னு மட்டும் சொன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செஞ்சால் தப்பாக செஞ்சுருவோன்னு. அதனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோன்னார். இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 இருக்குது பாருங்கள். 2த்தையும் சொல்லும் போது சொல்லுவார், இதோட எதையும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், நான் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன், பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சிலர் இந்த பைபிளுக்கு வியாக்கரணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பைபிளில் இல்லாத ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதோட சேர்ப்பாங்க. கமெண்ட்ரியில் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு அதை கொண்டு வந்து இப்போ சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பைபிளில் ஆண்டவர் சொன்னதுக்கு இவங்க கொண்டு வந்து ஒரு நியூ வேர்ல்ட்லி ரெஃபரன்ஸை சேர்ப்பாங்க. அதுவும் இந்த பைபிளோட கூட்டுவதுக்கு சமம். நம்ம அதை செய்யவே கூடாது. ஆண்டவர் இதை கொடுத்தது எவ்வளோ கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்ம உட்காந்து படிக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆண்டவர் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. பைபிளையுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், இதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். இதை நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். நான் பைபிளை காப்பாற்றுறதுக்காக உலகத்துக்கே வரல, பைபிள் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உலகத்துக்கு வந்துச்சு, அவ்வளோதான். நிறைய பேர் பைபிளை காப்பாற்றணுன்ட்டு போராடுவாங்க. இந்த பைபிளுக்கு தன்னை அதை காப்பாற்றிக்க தெரியும். ஆண்டவருக்கு யாரை வச்சு இந்த பைபிளை பாதுகாக்கணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பைபிளை நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், 6000 வருஷமாக பைபிள் இருக்குது, யார் காப்பாற்றணும், நம்மளா காப்பாற்றணும்? அது யாரையோ ஆண்டவர் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கையில் கொண்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்மகிட்ட கொடுத்ததும் காப்பாற்றுன்னு சொல்லி கொடுக்கல, உன்னை காப்பாற்றிக்க தான் கொடுத்துருக்குறாரு. இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணிக்க, உன்னை காப்பாற்றிக்க, அவ்வளோதான். இதை காப்பாற்ற ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பல நேரங்களில் நாம் எதையோடு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்போ ஆதாம் இடத்துல தோட்டத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்தார், நல்லது என்று கண்டார். பர்ஃபெக்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ ஆதாமுக்கு வேலை என்ன? அப்பா இதை நீ அப்படியே நல்லா டெவலப் பண்ணுப்பா. இப்போ ஒரு கிரவுண்டை கொடுத்துட்டு இதில் நல்லா வீடு கட்டுப்பான்னு கொடுக்கல, தோட்டத்தை கொடுத்துட்டு இதில் நல்லா மரம் செடி கொடியெல்லாம் நட்டு புதுசு புதுசாக கொண்டான்னு ஒன்று கொடுக்கல, மாடிஃபைடு ஆர்கன்ஸ் கொண்டா, ஜிஎம்ஓ அதெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணு, இதை பண்படுத்து, இதை என்ன செய்ய, மெயின்டைன் பண்ணு. அடுத்து காவல் காக்கு. எதுக்காக காக்கவும், இதை காக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா வாசிங்க.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு, அதான் ரொம்ப முக்கியம், சகல காட்டு ஜீவனை பார்க்கிலும் சர்ப்பமானது. இப்போ காடு என்பது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாட்டுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? காடு. மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு கண்ட்ரோலுக்கு கீழே மனுஷங்க சிவிலைஸ்ட் குடியேறி இருக்கிற இடத்துக்கு பேர் தான் என்னது? நாடு. அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் காடு. இப்போ சர்ப்பமானது காட்டு மிருகம். நாடுனா எது அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த இடம், அந்த தோட்டம் முழுவதும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். அதிகாரம் 1:28 சொல்கிறாரு, நீங்கள் அந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கோம். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோட்டத்துக்குள்ளே இவனை கொண்டு வச்சுட்டாரு. முழு நாடு, அந்த தோட்டங்கிறது ஒரு நாடு இவங்க கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி தோட்டங்கிறது ஒரு சின்ன தோட்டம்லாம் கிடையாது. ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறாக ஓடியதுன்னு அங்கே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. அதில் 2 ஆறே ஒரு நாடுன்னு இருக்குது. கடைசி 2 ஆறு இருக்குது பாருங்கள். இத்தேக்கேல் ஐப்ராத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இத்தேக்கேல் ஐப்ராத்னா என்னென்னா டைக்ரீஸ் அண்ட் யூப்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆறு. இந்த 2 நதி தான் இன்னைக்கு ஈராக்கில் இருக்குது. இந்த 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். 2 ஆறே ஒரு நாடுனா 4 ஆறு ஓடி இருக்குது. அப்போ ஏதேன்ன்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களாம் நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டம் இல்லை, அது ஏதோ சின்ன கார்டன் கிடையாது, அது பெரிய ஒரு நாடு. அந்த நாட்டை தான் யார் கையில் கொடுத்துருந்தார்? ஆண்டவர் ஆதாம்கிட்ட ஆளுகை செய்யும்படி கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு அவனுக்கு 2 வேலையில் ஒரு வேலை என்ன சொன்னார்? இது உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்க. யார் அப்படி வருவா? இந்த தோட்டத்துக்கு வெளியே நிறைய காட்டு மிருகம் இருக்குது, அந்த காட்டு மிருகத்தில் எதுவுமே உள்ளே வராமல் என்ன செஞ்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழம் சாப்பிட்டது 2வது தவறு. முதல் தவறு காட்டு மிருகத்தை உள்ளே விட்டது. காட்டு மிருகத்தை எங்கே விட்டுட்டாரு? உள்ளே விட்டுட்டார். இதுதான் அவர் செய்த முதல் தவறு. இந்த காட்டு மிருகத்தை உள்ளே வராதபடிக்கு அடைப்பு, பாதுகாக்க வேண்டியது தான் தேவனுடைய முதலாவது திட்டம். இப்போ ஆதாம் கையில் அதை கொடுத்தாரு. இப்போ ஆதாம் அந்த காட்டு மிருகத்தை உள்ளே விட்டார் பாருங்களேன். அப்போ மிருகம் வராமல் பாதுகாக்க வேண்டியது அவர் வேலை ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மிருகம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. சர்ப்பம் என்பது கள்ள உபதேசத்தை குறிக்கிறது. வாசிங்கள், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வராருன்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பம் கொண்டு வந்து கொடுப்பது என்பது ஒரு உபதேசம், வெளியிலிருந்து சபைக்குள்ளே வரக்கூடியதான உபதேசம். சபையில் ஏற்கனவே ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள வந்து ஆசாரியன் யாரு? ஆதாம். ஆதாம் கையில் ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டு, ஒரு மெசேஜை கொடுத்துட்டு அதை சபைக்கு கொடுக்க சொன்னார். இப்போ ஆதாம் அதை சபைக்கு கொடுத்துட்டார். யாருக்கு? ஏவாளுக்கு கொடுத்துட்டார். இப்போ சர்ப்பம் வந்து கேட்குது, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ அப்படின்னு 3:1 கேட்குது. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, ஆமாம், சாப்பிட்டா சாகவே சாவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மெசேஜை ஆதாம் யார்கிட்ட சொல்லிட்டார்? அப்போ ஏவாள்கிட்ட சொல்லிட்டார். ஸோ மெசேஜ் கன்வே ஆயிடுச்சு சர்ச்சுக்கு. அதே மாதிரி தான் இப்போவும் கர்த்தர் கொடுக்குற செய்தி எங்கே கொடுக்கப்படுகிறது? வாரம் சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தியை வெளியிலிருந்து வேறொரு செய்தி கொண்டு வரப்படுகிறது. நாங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமைக்கும் கொரோனாவுக்கு பின்னாடி இருக்கிற நிலைமையும் ரொம்ப கவலைக்கிடும். கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கள்ளோபதேசம் வரணும்னா, ஒன்று சபையில் நாங்கள் கூப்பிட்ற ஆட்கள் யாராவது வந்து கள்ளோபதேசம் பேசினா உண்டு, நாங்கள் தெரியாமல் அந்த ஆளை ஏற்றிட்டா உண்டு. இல்லைன்னா இந்த வீடுகளுக்கு 2 பேராக வருவாங்க. ஒன்லி ஜீசஸ்ஸு, ஜெகோவா விட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, சபையில் வீட்டுகளில் வந்து சபைக்கு தெரியாமல் பேசுவாங்க. சர்பத்தை போல் அவங்க பேசிட்டு போவாங்க. ஆனால் இதை தவிர கள்ளோபதேசம் பெரும்பான்மையாய் கொரோனாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கொரோனா அப்போ உங்களுக்கு செல்ஃபோன் வந்துருச்சு, ஆன்லைன் சர்ச்சஸ் வந்துருச்சு.
இப்போ உங்களுக்கு பல இடங்களிலிருந்து செய்திகள் வருகிறது, பல இடத்துல இருந்து உள்ளே வருது. அப்படி வரும்போது எது நல்ல உபதேசம், எது சர்பத்தின் உபதேசம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சபையில் கொடுக்குற உபதேசத்தை தாண்டி, ஏன்னா இப்போ நீங்கள் கொரோனா நேரத்தில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 பக்கத்தில் வந்து செய்தி வருது உள்ள. இப்போ நீங்களே எப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த உலகமும் சபையும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போய் நீங்கள் டிஃபன் கேட்டிங்கன்னா இட்லி கேட்டால் இட்லி கிடைக்கும், தோசை கேட்டால் தோசை கிடைக்கும். இப்போ போய் பாருங்கள், மினி டிஃபன் ஒன்று சொல்லி பாருங்கள், எல்லாம் கிடைக்கும். அதில் எல்லாம் வந்துடுது, ஸ்வீட் வந்துடுது, வடை வந்துடுது, இட்லி தோசை எல்லாம் வருது, காஃபியோடு சேர்ந்து வந்துடுது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃபோனில் மினி டிஃபன் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. முந்தி எங்ககிட்ட மட்டும்தான் ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த சர்ச்சில் தான் உபதேசம் கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னாங்களே எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, ஆராதனை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஓகே, நாகர்கோவில் பக்கம் போயிடுவோம், அங்கே காலையில் ஆராதனை நல்லா இருக்குது. சரி, ஜெபம் காலையில் எங்கே போயிடலாம், 4 மாவடிக்கு போயிடுவோம், ஜெபிக்கலாம் வாங்க, அங்கே நல்லா இருக்குது. செய்தி எங்கே போகலாம், ஸ்ரீலங்காவுக்கு போயிடுவோம், இல்லை லண்டனுக்கு போயிடுவோம், அங்கேருந்து 2 பேர் செய்தி நல்லா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் வேறு சும்மா இருக்கும்போது என்ன செய்யலாம், பாட்டு கேட்கலாம். அதுக்கு சென்னையில் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்க பாட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு மினி டிஃபன் இருக்குது பாருங்கள், எப்போ போட்டாலும் கையில் வருது இப்போ சாப்பாடு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல உபதேசங்களும் கிடைக்கிறது, கூடவே சர்பத்தின் உபதேசங்களும் வருது, புதுசு புதுசாக வருது. நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால், அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அறிவு பெருக்கம் வசனத்தில் அதிகமாகிருச்சு. நிறைய படிக்கிறீங்க, ஹீப்ரூவில் அப்படி சொல்லியிருக்குதா, கிரீக்கில் இப்படி சொல்லியிருக்குதா, லத்தீனில் இப்படி சொல்லியிருக்குதா. தமிழ் பைபிளே இன்னும் மொத்தமாக முடிக்கல, தமிழ் பைபிளை இன்னும் என்ன செய்யலை, மொத்தமாகவே முடிக்கல. அதுலேயே இன்னும் தடுமாற்றம் நமக்கு இருக்குது. நம்ம 66 புக்கு கரெக்டாக சொல்லனாலே வரிசையாக வரமாட்டேங்குது. திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னேன், எப்பா கரெக்டாக 12 அப்போஸ்தலர் பேர் வரிசையாக சொல்லுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், மத்தேயு, யோவான், 1 யோவான், 2 யோவான், அப்போஸ்தலர் பேர் சொல்லிகிட்டே வரான். எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க் என்கிற யோவான் இருக்குது, அது என்ன 1 யோவான் 2 யோவான் பார்த்தா அவன் புக்கு அப்போஸ்தலர் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த அளவில் தான் நம்முடைய பைபிள் நாலேஜ் இருக்குது. இது பத்தாததுக்கு நம்ம திரும்பி சொல்கிறேன், ஹீப்ரு கிரீக்கு படிக்கிறது நான் உங்களுக்கு குற்றமாகவே சொல்லலை. 20 லாங்குவேஜ் கூட படிச்சுக்கோங்க, ஒரு லாங்குவேஜில் உருப்படியாக இருங்க. முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லாங்குவேஜில் பேஸில் கரெக்டாக இருங்க. நீங்கள் ஹீப்ரு படிக்க கஷ்டப்படுவீங்கன்னு தான் நம்ம லாங்குவேஜில் கொண்டு வந்து ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ லாங்குவேஜில் இன்னும் பைபிள் கிடையாது. ஆனால் இந்தியாவிலேயே முதல் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் தான் பைபிள் ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கிருபை கொடுத்தார். அப்படின்னா நம்மளை எவ்வளோ நேசித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. இதை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. சபையில் ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா வர்றதில்லை, புறப்பட்டு காசு கட்டி 1000 ரூபா கட்டி போகிறது. என்னன்னு கேட்டால், இஸ்ரேல்லேருந்து ரபிமார் வந்து எடுக்கிறாரு. ஏன் இங்கே இருக்கிற ரபிமார் கொடுத்தா படிக்க மாட்டீங்களா? சரி, அங்கே தான் போய் படிக்கிறீங்களே, அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது. அங்கே போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஒன்றும் புரியல, போக போக தான் புரியுமா. எப்போ போகணும், 40 கிளாஸ் போனால் தான் புரியுமா. 40வது கிளாஸில் உபதேசத்தை விட்டு தடி மாதிரி போயிடுது. அவங்க என்ன சொல்லி கொடுத்துட்றாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று நியாயப்பிரமாண பக்கம் திருப்பிடுறாங்க, இல்லையா கள்ள உபதேசம் அடித்து விட்றான். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியிருந்து உபதேசங்கள் சர்ப்பத்தை கொண்டு வந்து இப்போ நூதனமான உபதேசங்களை சர்ப்பம் போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உபதேசத்தை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் அடைக்கப்படுகிற தோட்டம். ஏன், நான் காவல் காக்கிறவன் சரியாய் காவல் காக்காத நானுடைய விளைவு. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய உபதேசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அது நீங்கள் டிவியில் பார்க்குறதா இருந்தாலும் சரி. சிலருக்கு இன்னொரு சுபாவம் இருக்குது, என்ன தெரியுமா, பாஸ்டருக்கு தெரியாமல் ஊழியக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதுவும் நம்ம இந்த தமிழர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடையில் கொசுறு கேட்டு பழக்கப்பட்டவங்க, எது கேட்டாலும் இவ்வளோதானா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுங்க. இப்படி கேட்டு நம்ம ஒரு 2-3 தலைமுறையில் நம்ம ஜீனில் ஏறிடுச்சு. அது யோசிச்சு பாருங்கள். இப்போ நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க வாக்குத்தத்தம். அது என்னது, மாத வாக்குத்தத்தம் தானே. ஜனவரி மாதம் 1 கொடுத்தாங்களா, அது என்னது, அந்த வருஷ வாக்குத்தத்தம் மாதத்துக்கு வராதா?
வரும் தானே. ஆனாலும் உங்களுக்கு மாதத்துக்கு ஒன்று தேவைப்படுது இல்லை, இருக்கட்டும். இப்போ டெய்லி காலையில் ஃபோனில் வருது இல்லை, அது என்னது? அது டெய்லி வாக்குத்தத்தம். பத்தாவதுக்கு மாதம் மாதம் வீட்டுங்களுக்கு சைடு வழியாக கொஞ்சம் பேர் வராங்கல்ல, அது என்ன வாக்குத்தத்தம்? அது பக்க வழியான வாக்குத்தத்தம். எத்தனை வாக்குத்தத்தம் பாருங்கள். இது பத்தாவதுக்கு 4 ஊழியங்கள்லேருந்து புக்கு வேறு வருது உங்கள் வீட்டுக்கு தானே, அதில் ஒரு வாக்குத்தத்தம். இது பத்தாவதுக்கு நீங்கள் 2 ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி வேற கேட்பீங்க, அவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. இப்படியே வாக்குத்தத்தம் 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 வாங்கி உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருதோ இல்லையோ பக்கவாதம் வருது. எவ்வளவு அப்படியே ஆசை, அப்படியே அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. எதுக்கு நீங்கள் போய் இந்த 1 2ன்னு கஞ்சத்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? மொத்த பைபிளில் இருக்க வாக்குத்தத்தமும் நமக்கு தான். எதுக்கு மாதத்துக்கு 1 1ன்னு கேட்குறீங்க? மொத்தமாக எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த இந்து மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தோம் நம்மளாம் நிறைய பேர். நம்ம இந்த கிளி ஜோசியம் கேட்டு கேட்டு பழக்கமாகி போச்சு. இங்கே வந்தோடனே வேறு ஜோசியம் வேறு இல்லை, அதனால் இப்போ பைபிள் ஜோசியம். உங்களுக்கு ஏதாவது மாதம் மாதம் ஒன்று கொடுத்தா தான் திருப்தியாக இருக்குது. அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போகும்போது கேலண்டர் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கையிலே திருப்தி அடைஞ்சு நீங்கள்லாம் முழுமை பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வீட்டுக்கு போகும்போது கேலண்டர் கிடைக்காட்டி மனசு என்னவோ மாதிரி ஆகிடுது. அந்த வருஷம் துக்கத்தோடு கூட தொடங்குது. பாஸ்டர் எனக்கு மட்டும் கேலண்டர் கொடுக்கல, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே கேலண்டரில் என்ன, இப்போ கேலண்டரில் என்ன, ஏன்னா கேலண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே போச்சு. அதில் அந்த கேலண்டரா அதை விட கொடுமை, மாட்டி விட்டுட்டு திருப்ப கூட மாட்டுறீங்க. மார்ச் ஆனாலும் ஜனவரியாகவே இருக்குது உங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து சொல்கிறான், மார்ச்சுக்கு வந்துட்டோம், அந்த ஜனவரியை மாற்றுங்க. நீங்கள் கேலண்டர் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறீங்க? பெருசாக ஒன்றும் பெருசாக வாக்குத்தத்தெல்லாம் பார்க்குறதில்ல. என்னைக்கு கேஸ் வந்துச்சுன்னு ரவுண்டு போட்டு வச்சுருக்கீங்க. அதில் பல வீட்டில் கேஸுக்கு தான் கேலண்டரே அங்கே யூஸ் ஆகுது. இதில் வேறு இவ்வளோ வாக்குத்தத்தத்தை வாங்கி குமிச்சிக்கிறீங்க. இது பத்தாவதுக்கு இன்னும் போர்டு வேறு வாங்கி மாட்டிக்கிறீங்க, ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிக்கிறீங்க. உங்களோட நான் குற்றமாக சொல்லவே இல்லை. நீங்கள் இப்பொழுது ஒரு விதமான வாக்குத்தத்த மேனியால் அலையிறீங்க. அதனுடைய விளைவு என்ன? உங்களை ஏமாத்துக்கிற கூட்டம் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவன் உங்களுக்கு காதுக்கினிய காரியங்களை சொல்லி 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 உங்களுக்கு சபையில் கொடுக்கிற சத்தியத்திலிருந்து நீங்கள் வழிவிலகி போகிறீர்கள். அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம்னா, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களை தான் சொல்கிறேன், வேறு யாரையும் இல்லை. எடுத்து வைங்க உள்ள. சபைக்கு வந்தீங்கன்னா செய்தி கேளுங்க. ஃபோட்டோ எடுக்க வந்தீங்க, அதை இங்கே பாருங்க கேமரா இருக்குது, வேணா போகும்போது வாங்கிக்கிங்க அவங்ககிட்ட. ஒரு குரூப் இப்படி வேறு உட்காந்துருக்கு, பார்த்துக்குங்க. சபையினுடைய அலங்கோல நிலைமை இதெல்லாம். இந்த ஃபோட்டோ மேனியா இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க சபைக்குள்ள. பாஸ்டரு கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்காரு, பாஸ்டருக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இவன் நிற்கிறான் கேமரா வச்சுக்கிட்டு, கை பிடிச்சி கொடுக்க. பாஸ்டர் கை பிடிச்சி கொடுத்துட்டாரு மாப்பிள்ளை கிட்ட, இவன் எடுக்கல. திருப்பி சொன்னான், பாஸ்டர் இன்னொரு தடவை பிடிச்சி கொடுங்க. என்னடா நடக்குது இங்க? சபை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா இல்லை நாங்கள் என்ன இங்கே ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? சபைக்குள்ள வந்துக்கிட்டு சேட்டை. இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம். இன்னைக்கு வாக்குத்தத்தம்ங்கிற பேரில் மட்டும் இல்லை, நூதனமான உபதேசங்கள் வெளியிலிருந்து உள்ளே வருகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பைபிளை தூக்கிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு கருப்பா 2 கொம்பு வச்சுக்கிட்டு வாளோடலாம் வராது. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி பைபிளோட கூட வரும். நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் இதனாலே வஞ்சிக்கப்பட்டு போகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேங்கிறார். அதை தான் சொல்றேன். நீங்கள் உங்களை நிறைய பேர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, வசனம் கொடுக்குறாங்க, உங்களை கேட்க வேணான்னு சொல்லலை. கேட்காம இருந்தால் கூட நல்லது தான். நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தேவைப்பட்டால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை விட்டுட்டு அந்த ஸ்கூலில் மேக்ஸ் நல்லா எடுக்கிறாங்களா, மேக்ஸுக்கு மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போயிடு, இவங்க சயின்ஸ் நல்லா எடுக்கிறாங்களா, இந்த ஸ்கூலுக்கு சயின்ஸுக்கு போகணும்னு ஸ்கூலை மாற்றி மாற்றி அனுப்புறீங்க. எப்படி எடுத்தாலும் அவன் வந்து சொல்கிறான், எங்கள் டீச்சர் எடுக்கிறது எனக்கு புரியவே இல்லைங்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? போ உட்காந்து நல்லா படி, டியூஷன் வேணா ஒன்று அனுப்புகிறேன். அதே ஸ்கூலுக்கு தானே அனுப்புறீங்க. அதே ஒரு ஸ்கூலில் படித்தா தானே உருப்பிடுவான்னு நினைக்கிறீங்க. சில ஆட்கள் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் மருந்து கொடுப்பாரு, 2 நாள் போடுவாங்க, சரியாகாது, இன்னொரு டாக்டரை பார்க்க போவாங்க. அங்கே போய் பார்ப்பாங்க, ஒரு மருந்தை ஒரு 3 நாள் 7 நாள் 10 நாள் எடுத்தால் தானே சரியாகும். உடனே 2 நாளில் பார்ப்பாங்க, இவர் கொடுத்த மாத்திரையில் ஒன்றும் சரிப்படலை, நான் சித்தா வைத்தியா போகலான்னு பார்க்குறேன். அங்கே போவாங்க, அங்கே கொடுக்குறத பச்சையில் அதை ஏதோ கொஞ்ச நாள் 2-3 நாள் குடிப்பாங்க, ஒன்றும் கேட்காது. பேசாமல் ஹோமியோபதி போயிடலாமா? இப்படி எல்லாத்தையும் போய் செத்து போனது தான் மிச்சம்.
நிஜமா தான். ஒரு மருந்தை ஒழுங்காக எடுக்கணும்ல. அவங்க சொல்லுவாங்க 21 நாள் எடுங்க, 14 நாள் எடுங்க. எடுத்து பார்த்தா தானே எஃபெக்ட் தெரியும். நமக்கு உடனே எஃபெக்ட் தெரியல, மாற்றிட்டே இருக்கிறோமா? இல்லை. நல்ல அறிவாளி என்ன செய்வான், கொடுக்குற மருந்தை கொஞ்ச நாளைக்கு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை தான் மாற்றுவான். உங்களுக்கு ஒரு சபை இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி ஒரே சர்ச். இதில் கொடுக்கப்படுகிற உபதேசத்துக்கு நிலைத்திருங்கள். இதை விட்டுட்டு அங்கன்னு ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இறக்குறீங்க, பைபிள் ஸ்டடிக்கு ஓடுறீங்க. இன்னைக்கு பிசாசு பக்க வழியாய் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபையில் உள்ள போதகருக்கும் இருக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் மனைவிக்கும் இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் அந்த சர்ப்பத்தை விட்டு விட்டால் என்ன ஆகும்? அதனுடைய விளைவு என்னவாகும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, யார் பாதிக்கப்படுவா? உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள். பாருங்க, 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது காயினை பற்றி சொல்கிற போது ஒரு வசனம் சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டான 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். காயின் யாரால உண்டானாமா? பொல்லாங்கனால் உண்டான. யாருன்னா பிசாசு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை நிறைய பேர் படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் ஏவாளுக்கும் பிசாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் காயின் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் வாசிங்க 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4:1. மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். வசனம் தெளிவா இருக்கு. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். அவ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த இடத்துல வசனம் தெளிவா சொல்லுது, ஆதாம் என்ன செய்தாராம்? ஏவாளை அறிந்தார், அதனால தான் குழந்தை பிறந்துச்சு. ஆனா 1 யோவான் 3:12 சொல்லுது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயின். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், அந்த உபதேசம் மட்டும் இருந்து பிறந்திருப்பானால் காயினுக்குள்ளே பொல்லாங்கனின் சுபாவம் வந்திருக்காது. இப்போ சர்பத்தினுடைய உபதேசமும் உள்ளே வந்துருச்சு. அதனால அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளையும் பிசாசுக்குரிய சுபாவத்தோடு கூட பிறக்கிறது. நீங்கள் ஒரு கள்ள உபதேசத்தையோ அல்லது தவறான உபதேசத்தை உடையவர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கும்னு சொல்றேன். அதுதான் இங்க நடக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பழம் சாப்பிட்டுட்டு குழந்தை பிறக்குது. பழம் சாப்பிட்றது உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். அது நடக்குது. அது நடந்த உடனே பிறக்கிற பிள்ளை பிசாசினுடைய பிள்ளையாக இருக்கிறது. இன்னைக்கு பல நேரத்தில் நீங்கள் செய்கிற தப்பு உங்களை மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்குத்தான் தோட்டத்துக்குள்ள பாம்பை விடாதபடி பத்திரமா பார்த்துக்கணும். தோட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையில் காவல் செய்யும்படி கொடுத்துருக்கிறார். இப்போ தோட்டத்துக்கு வெளியே இருந்து பாம்பு உள்ளே வருது. இதை அவர் விட்டுட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, இனி அதை நானே வேலி அடைச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். தோட்டத்தை என்ன பண்றாராம்? நானே வேலி அடைச்சிக்கிறேன். ஏன்? நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ என்ன செய்யல, சரியா செய்யல. ஆண்டவர் கொடுத்த 2 வேலையில் ஒரு வேலையை அவர் என்ன செய்யல, சரியா செய்யல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவனை துரத்தி விட்டு. 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க பாப்போம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே காவலை மாத்திட்டார். காவலை என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டாரு. உங்ககிட்ட கொடுத்து உங்களை ஒழுங்கா பாதுகாக்க சொல்லி ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா செய்யாவிட்டால் அந்த வேலை வேறொருத்தர் கைக்கு மாற்றப்படும், வேறொருத்தர் கைக்கு கொடுக்கப்படும். அது ஊழியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட ஆஃபீஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். கர்த்தர் கொடுத்ததை சரியாய் செய்யாவிட்டால் கர்த்தர் மாற்றி வேறொருத்தன் கையில் அதை கொடுப்பார். பைபிள் முழுக்க நிறைய பேர் அப்படி தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை இழந்து போனான்னு இருக்கு. அதுக்கு பதிலாக வேறொருத்தனுக்கு சீட்டு போட்டாங்கன்னு இருக்கு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தானே, சவுலுக்கு கொடுத்த ராஜ்யபாரத்தை ஆசையினாலே சவுல் இழந்து போனார், அவருக்கு பதிலாக தாவீதை கொண்டு வந்தார்னு இருக்கு. தேர் இஸ் an alternate. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது. நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக முக்கியமான வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாற்றுவது, 2வது உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை காப்பாற்றுவது. பாம்பு உள்ளே நுழையாமல் பாதுகாக்க வேண்டியது. வெளியிருந்து எந்த உபதேசமும் என்ன செய்யக்கூடாது, உள்ளே நுழையக்கூடாது. இதைத்தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் காவல் காக்க சொல்றாரு. இப்ப கர்த்தர் அடைப்பை உண்டு பண்ணிட்டார்.
இப்போ தோட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது, தோட்டத்துக்கு பிரச்சனை வேற எங்கே இருக்குது, வேற என்ன ப்ராப்ளம் தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து ஊர் திராட்சை தோட்டம் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப தோட்டத்துக்கு வெளியிருந்து வந்தது சர்ப்பம். இப்ப ரெண்டாவது பிரச்சனை, தோட்டத்துக்கு உள்ளிருந்து வர மிருகம். இப்போ தோட்டத்துக்கு வெளியிருந்து ஒரு மிருகம் வந்துச்சு, அதை அவன் காவல் காக்காமல் விட்டுட்டான். இப்போ பிரச்சனை, அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், சிம்சோன் திம்னாத் ஊருக்கு போய் கொண்டிருந்த போது திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு சிங்கம், பாலசிங்கம் தோட்டத்திலிருந்து வந்தது. இது எதை குறிக்கிறது? சபைக்கு வெளியிருந்து வரக்கூடியதான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு, அது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் வெளியிருந்த பாவத்திலேருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வெளியிருந்து வர இதை வந்து நம்ம தடுக்க முடியும். என்ன தடுக்கலாம்? கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? தோட்டத்துக்கு போகிற வழியை வேலி அடைச்சி பாதுகாத்து, இனி உள்ளுக்குள்ளே வராமல் என்ன பண்ணிட்டாரு? மிருகம் வராமல் பார்த்துக்கிட்டாரு. எவ்ரி திங் இஸ் ஓகே, ஃபைன். இப்போ வெளியிருந்து உபதேசம் எதுவும் வராமல் நீங்கள் கூட ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலாம், உங்கள் குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ பிரச்சனை வேற. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? தோட்டத்துக்கு உள்ளிருந்தே பிரச்சனை வருது. இப்போ தோட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாலசிங்கம் ஒன்று இருக்கிறது. இது உள்ளிருந்து வரக்கூடியதான அடுத்த பிரச்சனை. இது சிங்கம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு இருக்கு. இப்போ தோட்டத்துக்குள்ளே பிரச்சனை வரும். நாம் வெளியிருந்து சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு சர்ச்சில் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சபை எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சை என்னவா நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்ச்சுக்கு நான் வந்தேன், அங்கே இந்த மாதிரி ஆட்கள் உட்காந்துருந்தாங்க, அவங்களாம் சபையில் இருக்கிறாங்க, அந்த சபைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போக மாட்டீங்க? சபையில் பாவிகளெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், சபையில் பாவி தான் இருப்பான். சபையில் வெறும் பரிசுத்தவான் மட்டும் இருக்கணும்னா பரலோகத்தில் தான் இருப்பான். சபை என்பது பாவியை பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். வெளியிருந்து உள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாய் மாற்றுகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், உள்ளே போனால் ஒரே பேஷண்ட்ஸு, ஒரே வியாதிக்காரங்களாக இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ அங்கே யார் இருப்பா? பேஷண்ட் தானே இருப்பான். அதுக்கு தானே ஹாஸ்பிட்டலு. சர்ச்சு எதுக்கான இடம்? வெளியே இருக்கிற பாவியை கொண்டு வந்து அவனை மனம் திரும்ப பண்ணி சரி பண்ணி பரலோகத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இங்கே எல்லா விதமான பாவியும் இருப்பான். அதாவது புதுசாக வந்த பாவிகளும் இருப்பாங்க, நல்ல கொஞ்சம் வளர்ந்து அறகுற பாவியும் இருப்பாங்க, நல்ல தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, நல்ல வசனத்தில் தேர்ச்சி பெற்ற பாவிகளாக இருப்பாங்க, கொஞ்சம் பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. எல்லாருமே சரியாகிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஊழியக்காரர்கள் நாங்கள் கூட இங்கே சரியாகி கொண்டு தான் இருக்கிறோமே வெளிய, we are not perfect one. தேவ தூதர்கள் கிடையாது. தேவ தூதன்லேயே கொஞ்சம் பேர் விழுந்துட்டான். இங்கே யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை. இப்போது இந்த டீச்சர் இருக்கிறாங்கல்ல, உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீச்சர் வந்து எல்லாம் கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இப்போ இருக்க டீச்சர் கிடையவே கிடையாது. அப்போ இருக்க டீச்சர்ஸை சொல்கிறேன், கரைச்சி குடித்தவங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எடுக்கிற சப்ஜெக்டில் அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் நீங்கள் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் நிலைமை இன்னைக்கு. இங்கே யாரும் முழுவதுமாக கற்றவர்கள் அல்ல. அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க, உலகத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரனும் தி பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஒரு நாள் வரும் இவங்க தி பர்ஃபெக்டாக மாறுவார்கள். நீங்கள் இங்கே வரும்போது என்ன நினைக்கிறீங்க? ஓ, சர்ச்சில் எப்படி இது நடக்கலாம், சர்ச்சில் எப்படி அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி இப்படி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க? மாறுவாங்க. அப்போ சபையில் சில நேரத்தில் பாலசிங்கங்கள் இருக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து இந்த சிங்கம் என்ன செய்யும்? வரும். இது சில நேரத்தில் நம்மை கடிக்க வரும். நாம் தான் நம்மளை என்ன செய்ய வேண்டும்?
பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ சிம்சோனுடைய பிரச்சனை அந்த இடத்துல என்ன இருக்குது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிம்சோன் ஏன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார்? அதனால தான் சிங்கம் வந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன், பல நேரங்களிலே கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிங்கம் வராது. சிங்கம் என்ன செய்யாது? வராது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில், கர்த்தர் சொல்லுகிற சபையில் இருக்கணும். சிலர் ஒரு சபைக்குள்ளே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நாட்டியிருப்பார், இங்கே வருவாங்க, இங்கே ஆராதனை நல்லா இருக்குது, செய்தி சரியில்லை. அப்புறம் 3 வாரம் கழித்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே செய்தி நல்லா இருக்குது, ஆராதனை நல்லா இல்லை. அப்புறம் இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க, செய்தியும் நல்லா இருக்குது, ஆராதனையும் நல்லா இருக்குது, ஜனங்க சரியில்லை. இப்படி ஒவ்வொரு இடமா இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன். ஆனால் இவங்களுக்கு கர்த்தர் வச்ச இடம்னு ஒன்று இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், உங்களை ரட்சிக்குள்ள நடத்தி கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு போய் நாட்டுறாருல, அதுதான் உங்கள் இடம். கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆவிக்குரிய சபைக்கு சொல்கிறேன், என்னை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் நாட்டினார் 1992. ஊழியத்துக்கு முழு நேரமாக வர்ற வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அதுதான் உருவாக்குற இடம். திருப்பி சொல்கிறேன், அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, எவ்ரிதிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில குறைகள் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கேட்டு போயிட்டே இருக்கணும். நான் எதுக்கு ஆண்டவர் என்ன அங்கே வச்சாரோ அந்த வேலையை நான் கற்றுக்கிட்டு போகிறேன், அது வரைக்கும் நான் அங்கே இருக்க போகிறேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், தோட்டத்தில் அப்படி சரியில்லை இப்படி சரியில்லை. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க கர்த்தர் நட முடியாத இடத்துக்கு அங்கே போயிடுவாங்க. அங்கே போய் உட்காந்தா அங்கே சிங்கம் வரும். அதான் சொல்கிறேன், உங்களை எங்கே கர்த்தர் வச்சாரோ அங்கே இருக்கணும், எங்கே நாட்டினாரோ அங்கே கனி கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். கர்த்தர் லீட் பண்ணுற இடத்துக்கு போங்க, சிங்கம் வராது. இப்போ இங்கே சிம்சோனுக்கு என்ன பிரச்சனை இந்த இடத்துல? சிம்சோன் எங்கே போனார்? திம்னாத்துக்கு போகிற வழியில் எந்த இடத்துக்கு போனார்? திராட்சை தோட்டத்துக்கு போகினார். ஆனால் பிரமாணத்தின்படி சிம்சோன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. பிரமாணத்தின்படி திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகக்கூடாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனை செய்தால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தை, நல்ல கவனிங்க, அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியும் மற்ற மதுபானத்தின் காடியும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளில் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். இவருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்ன ஏரியா? திராட்சை தோட்டம். தோல் கூட வாயில போயிடக்கூடாது, திராட்சை தோல் கூட அவர் வாயில போயிடக்கூடாது. ரெஸ்ட்ரிக்டட், ப்ரொஹிபிட்டட் ஏரியா. சார் போய் எங்கே நின்னா எங்கே வரும்? நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்தில் என்ன வரும்? நரி தான் வரும். திராட்சை தோட்டத்தில் என்ன வராது? சிங்கம் வராது. நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கர்த்தர் சொல்லாத இடத்தில் இருந்தால் நடக்கக்கூடாதது நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒன்று அங்கே போக சொல்லவே இல்லைன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்வேன், கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னால் அது வனாந்தரமாக இருந்தாலும் அங்கே மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் சொல்லாத இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணம் அடைவது நிச்சயம். எத்தனை ராஜாக்கள் இஸ்ரவேலுக்குள்ளேயே செத்து போயிட்டாங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் போய். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கணும். இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உன்னை இதை செய்யாதேன்னு சொன்னால் செய்யக்கூடாது, இங்கே போகாதன்னா போகக்கூடாது, இது உனக்கு வேணான்னா வேணாம், அவ்வளோத்தான். இன்னைக்கு நாம் கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு விரதத்தை சொல்லும் போது உங்களுக்குன்னு சிலது அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்காது, உங்களுக்கு தான் இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எல்லாரும் செய்கிறாங்க, நான் செஞ்சா என்ன? ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் செய்யல, நீ செய்யக்கூடாது. ஏன்னா அது உனக்கென்று விசேஷமாக நான் வச்சது. அது எது வேணா இருக்கணும். சில காரியங்கள் இப்போ பாருங்க, எல்லாரும் உருளைக்கிழங்கு திம்பான், நீங்கள் திங்க முடியாது. ஒரு சிலருக்கு அவன் எதிரிலேயே உட்காந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிடுவான், நமக்கு பார்க்க மட்டும்தான் முடியும். ஆசைப்பட்டு தின்னீங்கன்னா நைட்டு முட்டி வராது, நைட்டு ஃபுல்லாக வாவுன்னு ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. மறுநாள் காலையில் கை காலெல்லாம் வீங்கிடும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, தெரியாதனமாக ஒரு சிப்ஸை தின்னு விட்டேன்.
இது எனக்கு தேவையா? திருப்பி 6 மாதத்துக்கு தொடவே மாட்டீங்க. அதை திருப்பி யாராவது சாப்பிட்றத பார்த்தோன்னா ஆசை வருது இல்லையா? ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு உணர்த்துறாரா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறுத்திடுறோம். இந்த சுகர் இருக்க ஆட்கள்கிட்ட அதான் ஒரே பிரச்சனை. சுகர் இருக்க ஆட்களுக்கு குலாப் ஜாம் மேலே ஆசை ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரண ஆளு கூட இருக்காது, அவருக்கு இருக்கும். அடுத்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? சரி இன்னைக்கு மாத்திரையை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுப்போம். எங்கள் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், குலாப் ஜாமுனை வாயில் படாமல் முழுங்கிட்டா சுகர் வராதுன்னு சொன்னார். அவருக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசை, அவருக்கு ஹை சுகரு. என்ன செய்யலாம், வேறு வழி இல்லை. குலாப் ஜாமுனும் சாப்பிட்டாகணும், சுகரும் வரக்கூடாது. அது அவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சார், பல்லுப்படாமல் குலாப் ஜாமுனை முழுங்கிட்டோம்னா சுகரே வராது அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். அப்போ நமக்கு என்ன தோணுது, இதை செஞ்சோம்னா ஆபத்து வரும்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துக்கு நீ போகாத, உனக்கு அது ரெஸ்ட்ரிக்டட், நீ போகக்கூடாது, அவ்வளோதான். எல்லாரும் திராட்சை தோட்டத்துக்கு போகலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், நீ போகக்கூடாது தம்பி. அப்போ இவர் என்ன பண்ணணும்? போகிறவர் திராட்சை தோட்டத்தை பார்த்தாலும் சுற்றி தான் போகணும். ஏன்? எனக்கு அந்த ஏரியாவை ஆண்டவர் நிறுத்திட்டாரு இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பல காரியங்களை சொல்லுவார். ஏன் சில ஆவிக்குரியவங்க வீட்டுக்கே உங்களை போக வேணாம் பாரு. போக வேணாம்னா போக வேணாம் தான். தேவையில்லாமல் அங்கே போய் உட்காருவாங்க, வீழ்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அங்கே தான். சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம், சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார், அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் பிரதர். அவரே தான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், ஆண்டவர் என்னை எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னாருன்னு. அவரே தான் 3 மாதம் கழிச்சு சொன்னார், இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை பிரதர் நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே. இல்லை, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன். கடைசியில் என்ன ஆச்சு? உள்ளது எல்லாம் போயிடுச்சு, மொத்தம் போயிடுச்சு. அப்புறம் வந்து சொன்னார், நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல. நான் சொல்கிறேன், இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு விட்டால் இழப்பு கம்மி, இழப்பே இல்லை. இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும், பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும். அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சிருக்கிற காரியங்கள் அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்துட்டது சேஃப் ஜோனுன்னு நினச்சிக்கிறோம். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா, சேஃப் ஜோன், ஒரு பிரச்சனை இல்லை, உண்மை. ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான். த மோஸ்ட் சேஃபஸ்ட் ஜோனும் இதுதான், டேஞ்சர் ஜோனும் இது தான். இங்கேயே ஆபத்தும் இருக்கும், நிறைய இருக்கும். சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்கிட்ட சொன்னாங்களாம், பிரதர், என்னது பிரதர், நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார். கூப்பிட்டது என்னது? பிரதர். பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் சொன்னாரா, நான் ஜோம் பண்ணலாமா, கேட்டு வேணா சொல்கிறேன்னு சொன்னாரா. அப்படியா, யாரை கேட்டு சொல்கிறீங்க? என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னது யாரு? இதெல்லாம் விட்டுருவோம். யாரோ சொன்னாங்கன்னு நம்ம தாட்டில் இருக்குது இல்லை, யாரோ வெளிப்படுத்தினாங்க இவர் தான் எனக்குன்னு சொல்லி. அந்த வெளிப்பாடு கொடுத்தது யாரு? நிச்சயமாய் கர்த்தர் இல்லை. நிச்சயம் கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல. அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ள இருக்கு, உள்ள உட்கார்ந்து இருக்குது, நமக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. சில நேரத்தில் அது தூண்டி விடுது, சபைக்குள்ளேயே தூண்டி விடும், பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும். பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியா போகும்னு அர்த்தம் அல்ல. வி மஸ்ட் பி கேர்ஃபுல் எப்போவுமே எல்லா விஷயத்திலும். அதனால தான் சொல்கிறேன், திராட்சை தோட்டத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எதுக்கு கர்த்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி நின்றுக்கிட்டீங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது. அதுதான் உண்மை. சில விஷயந்தான் இருக்கும், 1-2 விஷயம் தான் நமக்கு இருக்கும், நம்ம அதில் வீக்காக இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இது உனக்கு வேண்டாம். இது வேணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எல்லா பழத்தையும் சாப்பிடு, இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ஏன் விலைக்கு வச்சிருக்கிறாரு, அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, இதை மட்டும் நிறுத்துக்குன்னா அதை மட்டும் சாப்பிடணும்னு எண்ணம் வருது இல்லை. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார். இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார். அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும். அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது, அவர் நல்ல மனுஷன். ஆண்டவர் சொல்லார், வேணாம். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனாரு.
இனத்தை விட்டு புறப்படணும்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும்? வெறும் சாரால கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும். கூட யாரை கூப்பிட்டு வந்தார்? லோத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார். திருப்பி 2வது ஆண்டவர் சொல்வார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு. திருப்பி யாரை கூப்பிட்டு கிளம்புறாரு? லோத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஆண்டவர் பார்த்தாரு, சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே, இவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்க முடியாது. இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. லோத்தின் மெய்ப்பருக்கும் ஆபிரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு, அது லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். லோத்து புறப்பட்டு போனான். வசனம் தெளிவாக இருக்கும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம், கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க. ஜாயிண்ட் வெஞ்சர். கர்த்தர் யாரு கூட சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்னா அங்கே இருக்கணும். சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார், இவங்களோட பேச வேணான்னு. நீங்களே சொல்வீங்க, இவங்ககிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் அடிப்பீங்க, அவருக்கு நீங்களே தான் ஃபோன் அடிப்பீங்க. திருப்பி சமாதானம் கெட்டு போகும். திருப்பி சொல்வீங்க, இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோடு தான் முடியுது, பேசினாலே கண்ணீரோடு தான் முடியுது, இனி இவங்ககிட்ட பேசாமல் தான் நல்லா இருக்கணும். மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க. ஆண்டவர் சொல்வார், வேண்டாம், சில காரியங்களே விளக்கு. இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார், திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு, தோல் முதல் கொண்டு. இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிம்சோன் பிடிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டார். ஏன் மொட்டை அடிக்கப்பட்டார்? மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம்? சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணை தோண்டினாங்க, அதெல்லாம் உண்மை. ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது, பெலன் இருக்குது, அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு. ஆனால் காரணம், அவங்க பண்ண காரணம் அது, பைபிள் காரணம் அது அல்ல. அதே 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்களா, என்னாமத்தின் புஸ்தகத்தில், இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா, சாவானதை தொட்டுட்டா அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்க. அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு 8ஆம் நாளில், நல்லா கவனிங்க, அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா, தலைமுடியை சிரைச்சுக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கொன்னுட்டாரு. திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு, செத்த சிங்கத்தை பார்த்தாரு, அதில் தேன் இருந்துச்சு, எடுத்தாரு, சாப்பிட்டாரு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு. இப்போ தீட்டுள்ளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன, இவர் தலை என்ன செய்யணும், மொட்டை அடிக்கணும். ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, மொட்டை அடிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும், எபிரேயர் 11 இவர் வரணும். ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது. ஆண்டவர் பார்த்தாரு, அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா, என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட, நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா, சரி நீ வா ஆசாரியன்ட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் வச்சா மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்கிற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமா பாதுகாத்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணிவிட்டாரு, பாவமும் செஞ்சாச்சு, மொட்டையும் அடிக்க முடியாது. ஏன், என் முடியில தான் என் பவர் இருக்கு. ஆண்டவர் சொல்லாரு, உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன். ஏன், நீ செய்யக்கூடாததை செஞ்சுட்ட. சில நேரத்தில் கர்த்தர் அதை செய்வார். உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார். ஆண்டவர் அதை எடுப்பார். அதுக்கு விட்டு கொடுக்கணும். நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா ஒரு நாள் எதிரிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவார், அவன் எடுப்பான் மொட்டையை. இப்போது அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க, இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான். சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான். நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்மளா தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது, நம்மளா தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது, நம்மளா தான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அதை செய்வோம். கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதன்ற இடத்துக்கு போகிறது, செய்யாதங்கிற இடத்த செய்யறது, சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது. கடைசியாக ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஆண்டவரை பண்ணுறது, தெரியாமல் செஞ்சுட்டேன், சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, என்னது, உன் மொட்டை அடிச்சா தான் வேலை, வழியே இல்லை. இல்லை ஆண்டவரே, இந்த தலைமுடியில தான் என் பவர் இருக்கு, வேற வழி இல்லை தம்பி, முடிஞ்சிருச்சு. நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையாட பெற்றதை விட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார். அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா, நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது. ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது. தோட்டத்துக்கு வெளியிருந்து வர பாம்பு இருக்குதே, அது என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாம வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல, அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம்.
நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான். இல்லை, இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான். அதைத்தான் நீங்களும் நானும் பத்திரமா பார்த்துக்கணும். எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது. அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சன் என்ன பண்ணிட்டாரு? சாவடிச்சிட்டாரு. ஆனால் செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. செத்த சிங்கத்திட்ட தேன் இருந்துச்சு, இவர் போய் எடுத்தார், சாப்பிட்டாரு. இப்போ அதோடைய பரிகாரம் தான் மொட்டை அடிச்சது. பல நேரத்தில் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சில நேரத்தில் செத்த சிங்கம் உங்களை ஜெயிச்சிரும். இது ஒன்றும் இல்லாத விஷயம், சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு போவீங்க பாருங்க, அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். அங்கே தான் வீழ்ச்சி இருக்கும். பல நேரத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும். எங்கே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றிக்கிட்டே இருப்பான். சின்ன சான்ஸ் கிடச்சா கூட போதும். பாருங்க, அப்பேற்பட்ட மோசே, கர்த்தர் முகமுகமாக பேசின மோசே, ஒரு சின்ன மேட்ரு தான், பேசுங்கிற இடத்துல அடிச்சு விட்டார். இத்தனைக்கும் அடிக்கிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே அடிச்சிருக்கிறாரு, அடிச்சு விட்டார். அதோடைய விளைவு பாருங்க, கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நாம் செய்கிற சின்ன விஷயங்கள் பரம கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஏன் தெரியுமா? இப்போ உள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் அழைப்பு பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள். வெளியே இருக்கிறத விட இப்போ உங்கள் மேலே பிசாசுக்கு கண்ணு ஜாஸ்தி, பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா யூ ஆர் வேல்யூபிள் ஒன். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. வெளியே இருக்கிறவன் பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகலை, ஆனால் உள்ளே இருக்கிற நம்ம பரலோகத்தின் ஜேர்னிக்கு ரெடி ஆகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை பல விதங்களிலே பிசாசு என்ன செய்வான்? உள்ளிருந்து வீழ்த்த பார்ப்பான். பாருங்க, சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய். அப்படி தானே இருக்குது? இருக்கு 5வது வசனம் நினைக்கிறேன், 6வது வசனமா வாசிங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியையை நீயும் வெறுக்கிறாய். இது முதல் சபைக்கு கர்த்தர் சொன்னது, முதல் சபைக்கு. 3வது சபை பெருகமுகிட்ட என்ன சொல்றார் பாருங்க, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டும்பர். அப்படி தானே இருக்கு? இருக்கா இல்லையா? வாசிங்க. நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. முதல் சபையில கர்த்தர் வெறுத்தாரு, இவனும் வெறுத்தான். 3வது சபையில கர்த்தர் இன்னும் வெறுக்கிறாரு, இவன் ஏற்றுக்கொண்டான். புரியுதா? உபதேசம், கர்த்தர் வெறுக்கிற உபதேசம் ஒரு காலகட்டத்தில் சபை வெறுத்தது, ஒரு காலகட்டத்தில் சபை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு வெளியிருந்து வரக்கூடிய உபதேசங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உபதேசங்களை சபை ஏற்றுக்கொள்ளுகிறது. எது வஞ்சகம் தெரியல, உள்ள இருந்து வர சிங்கம் ஏற்றுக்கொள்ளுது. அது ஆபத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, அவனை வெறுத்த, அவன் வானான்ட்டான் எபேசுல, நீ ஏத்துக்கிட்டியப்பா. பல நேரங்களிலே இதுதான் நம்ம வீழ்த்துகிற சிங்கம். ஒரு நாளில் நீங்கள் வேணான்னு சொன்னதே இன்னொரு நாள் நீங்களே செய்வீங்க. ஒரு காரியத்தை, இப்போ மோசே கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா, எகிப்தில் கோபம். அவர் ரொம்ப கோபக்காரர், பேசிக்கிட்டே இருக்கும்போது கொண்டு விடுவார். ஸோ இவரை கூப்பிட்டு சாந்த குணம் உள்ளவராக மாற்றணும். என்ன பண்ணணும்? சாந்த குணம் உள்ளவராக மாற்றியாச்சு. இப்போது 80 வருஷம் 120 வருஷத்துக்கிட்ட ஒரு சாந்த குணம் உள்ளவர் ஆயிட்டார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு சின்ன ட்ரிகர் ஒன்று பண்ணுறான் பிசாசு, ஜனங்களை வச்சு அப்படியே ப்ரெஷர் கொடுக்க 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 இவருக்கு வந்துருச்சு கோபம். பேசுப்பா, அந்த கண்மலையை பார்த்து எடுத்து போட்டுன்னு அடிச்சு விட்டார். இவன் சொல்லுவான் உபாகமத்தில், உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தண்டித்தார். என்ன காரணம்? நான் சாந்த குணம் உள்ளவன் தான், ஆனால் என் கோபத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிசாசு ட்ரிகர் பண்ணி விடுது. அப்படியே எனக்குள்ளே இருக்கிறத அப்படி ட்ரிகர் பண்ணும். நீங்கள் பல நேரத்தில் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருப்போம் நம்ம. 6 மாதம் ஒரு நாள் வெடிக்கும், டம்முன்னு ரிமோட்டு பறக்கும், தட்டு பறக்கும். நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நானும் எவ்வளவு பொறுமையாக இருந்தேன், 6 மாதம் அமைதியாக இருந்தேன். அந்த பிசாசு சொல்லுவான், உன்னை இந்த நாளுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். 6 மாதம் நான் உனக்கு என்ன வெயிட் பண்ணேன்? இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். நீ எப்படி தூக்கி அடிப்பல்ல, திருப்பி இதை சரி பண்ணுறதுக்கு 6 மாதம் அவன் பார்த்துக்கலான்ருவான். பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவங்கள் ஒளிந்து கொண்டிருக்குன்னு, ஒளிஞ்சு போல.
ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ள. அது என்றைக்கோ ஒரு நாள் வெளிப்படுது. சிங்கம் வெளியே வந்துடுது. அது ஒரு நாள் உங்களை மொட்டையடிக்க வச்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சாந்தமாக மாறணும்னா மெய்யாகவே சாந்தமாக மாறுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வேறு வழியே இல்லை. ஆண்டவர் அப்படி தான் பிடிச்சி கொடுப்பாரு. ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளேயே சிங்கம் இருக்கும். கர்ஜிக்கிற சிங்கம் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும். அது கூடவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? உங்களை தூக்கி அந்த சிங்கத்தோடு போட்டுருவார். நீங்கள் அந்த கெபிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் சிங்கம் கடிக்காது. அப்படி ஒரு ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்துருக்குறார். அந்த சிங்கத்தோட 10 வருஷம் 20 வருஷம் நம்ம வாழ வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு கிருபை, அது கடிக்காது. ஆனால் கரிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கோவப்படக்கூடாது. நீங்கள் எழும்பி சிங்கத்தை கொன்னுட்டீங்கன்னா ஆண்டவர் பாப்பார், என்ன சிங்கத்தையே கொண்டுட்டியா நீ? நான் சிங்கத்தை எதுக்கு வச்சேன்னா, அது கர்ஜிக்கும் போது நீ பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கணும். நான் ரொம்ப யோசிப்பேன். தானியலை அந்த கெபியில் இறங்கி தூத வாயை கட்டினான்ல சிங்கத்தை, கட்டினவன் தானியலை தூக்கி வெளியே விட்டுருக்கலாம்ல? விட்டுருக்கலாமா இல்லையா? அவன் விடலை பாருங்க. சிங்கத்தையும் வாயும் கட்டிட்டான், தானியலையும் இங்கே ரெண்டு அவன் போயிட்டான். இப்போ சிங்கம் வாய் திறந்துருக்கும் போது இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு டென்ஷனாக இருக்கும். ஒரு நல்ல சாப்பாடு எதிரில் இருக்குது, கையை கட்டி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அதுக்கு எதுக்குடா என்ன உள்ளே கொண்டாந்தீங்க? அதுக்கு சாப்பாடே கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. சாப்பாடையும் கொடுத்தாச்சு, தானியலையும் கொடுத்தாச்சு, பாக்கம் வச்சாச்சு, வாயும் கட்டியாச்சு. பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதனால தான் பாருங்கள், தானியலுக்கு பதிலாக ஒருத்தர் தூக்கி போடுவாங்க. வசனம் சொல்லும், அவர்கள் கீழே போவதற்குள் சிங்கம். ஏன்னா அது நைட்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருந்திருக்கு. இவனை கீழே விட்டோம்னா நம்ம வாயை கட்டி போடுவாங்க, வர்றதுக்குள்ளே அடிச்சு பிடிச்சி. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிங்கத்தோட நைட்டு ஃபுல்லாக உட்கார வச்சுருவார் நம்மளை. அதுவும் நம்மளை பார்த்து உருங்க, நமக்கும் வேறு வழி இல்லை. சில நேரத்தில் நம்மளால் சிங்கத்தை நேருக்கு நேர் பார்க்கவும் முடியாது. பார்த்தா ரொம்ப ஓவராகும். நம்ம பார்த்து திரும்பி இப்படி பார்த்துன்னு இப்படி காலத்தை ஓட்டிட்டு எப்போ விடியுமோ, எப்போ கல் எடுப்பாங்களோ, ராஜா எப்போ வருவாரோ சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சிங்கத்தை நேருக்கு நேர் பார்த்தா அது டென்ஷனாக வேறு கத்தம். பல நேரத்தில் நம்மகிட்ட சிங்கம் கேட்கும், பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படிங்க. நம்ம பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அப்படி ஓட்டிக்கிட்டு, என்றைக்காவது இந்த கல் ராஜா வருவார், இந்த கல் நீக்குவார், நம்மளை தூக்கிட்டு மேலே போவார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு பதிலாக வேற ஆளை தூக்கி போடுவார். அது அவங்கள கடிக்க போயிடும். நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். அந்த நேரத்தில் அது மாமியாராக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், வேற யாரையாவது அது கடிக்க போகும். நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிறது நிஜம். நான் எப்பவும் சொல்வேன், இந்த இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. கழுதை தீர்க்கதரிசி வரும்போது அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான்? தீர்க்கதரிசி அடிச்சிருச்சு. ஆனால் அது என்ன செய்யலை? சாப்பிடல அவனு. அது நல்ல சிங்கம், இஸ்ரவேல் சிங்கம். அப்படியே ஆண்டவர் சொன்னதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக பார்த்துக்கிட்டே நின்றுச்சு. இது பாபிலோன் சிங்கம். ஏமாந்தா சாப்பிட்றோம். உங்களுக்கு அமைகிற சிங்கத்தை பொறுத்து. அது இஸ்ரவேல் சிங்கம் வந்தால் உங்களை கடிக்காது, பார்த்துனே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் பாபிலோன் சிங்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை கஷ்டம்தான். அது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரெண்டுமே கர்த்தரால் கொடுத்தது தான். இருதயத்தின் ஆழத்திலேருந்து ஆமேன் வருது பாருங்க. பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சம்பவங்கள் நடக்கும். தோட்டத்துக்குள்ளேருந்து சிங்கம் வரும். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். அப்படி நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லாட்டி அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். பாருங்கள், சிம்சோன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலுக்கு வந்துட்டார். ஆனால் அவருடைய ஊழியம் அங்கே முடிந்து போய்விட்டது. அப்படி முடிய வேண்டிய ஊழியம் இல்லை அது. அவன் வந்து விசேஷித்த அழைப்பு. அவனை மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இல்லை, பின்னாடியும் ஒருத்தன் இல்லை. இட்ஸ் அ ஜாயிண்ட். இப்பேற்பட்ட தான் யூனிக் காலிங் இருக்கும். அவங்கள தான் பிசாசு தட்டுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். ஒரு விசேஷமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு, இல்லை விசேஷமாக அவங்ககிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாருன்னா உங்களை தான் அவன் என்ன பண்ணுவான்? தட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பாருங்கள், எத்தனை பிள்ளை பிறந்துச்சு. மோசே பிறக்கும் போது மட்டும் எத்தனை பேர் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். எத்தனை பிள்ளை பிறந்துச்சு. இயேசு பிறக்கும் போது மட்டும் கொலை பண்ண பார்த்தாங்க பாருங்கள். அந்த யூனிக் காலிங் உள்ளவங்க வரும்போது இதெல்லாம் நடக்க செய்யும். நாம் தான் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். சிங்கம் வருதா, அதுக்கு முன்னாடி தோட்டத்துக்கிட்டே போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. கடைசியாய் தோட்டத்துக்குள்ளே இன்னும் ஒன்றும் இருக்கும். அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நெறிகளும், நல்ல சவுண்டா வாசிங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நெறிகளையும், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும், சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும்
பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. இப்போ சிங்கம் திராட்சை தோட்டத்துக்கு வந்துச்சே, அது ரேர் அனுபவம். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது, சிங்கம் வராது. ஆனால் இது இருக்கு பாருங்க, இது திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருக்கிற நரி, குழி நரி. இது அங்கேயே தான் இருக்கும். இது 20 வருஷமாக இருக்கும், 10 வருஷமாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியதான பூவும் பிஞ்சும் உருவாகக்கூடியதான அடுத்த ஜென்ரேஷன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர்களை கெடுக்கக்கூடியதான சில நரிகள் சபைக்குள்ளே இருக்கும். இது மிக மோசமான ஒரு அனுபவம். இந்த மிருகத்துக்கும் நீங்கள் என்னவாக இருக்கணும்? இந்த நரி என்கிறதான உபதேசம் என்ன? இதுக்கு நிறைய காரியங்கள் பைபிளில் இருக்குது, எடுத்தால் அது போயிட்டே இருக்கலாம். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்கிறேன். சபைக்குள்ளே இருக்கக்கூடாத நரி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் இந்த ஏரோதின் உபதேசம் ஒன்று இருக்கு. ஏன் நாம ஏரோதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. லூக்கா 13. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். இந்த நரிங்கிறது ஏரோதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நரியின் காரியங்கள் என்றால் ஏரோதின் உபதேசங்கள் இருக்கு. இயேசுவே சொல்றார் மார்க் 8ல், பரிசேயர் என்கிற புளித்த மாவிற்கும் ஏரோது என்கிற புளித்த மாவுக்கும். ஏரோதுனா நரி. இந்த நரி புளித்த மாவுனா உபதேசம், கள்ள உபதேசம். ஏரோதின் கள்ள உபதேசம் என்ன? சபைகளுக்குள்ளே இருக்கிற ஏரோதின் கள்ள உபதேசம் இது திராட்சை தோட்டத்துக்குள்ளேயே இருக்கும். இது பல நேரத்தில் என்ன செய்யுமா, பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதை நாசம் பண்ணி விட்டுருமா. இது எதை குறிக்குது? இதுக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. இந்த ஏரோதுடைய உபதேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏரோது இதுமேயனாகிய ஏரோதுன்னு வேதத்தில் இருக்கும். இந்த ஏரோது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாவுடைய சந்ததி. அவங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கும் இணைந்து பிறந்தாங்க பார்த்தீங்களா. இந்த ரெண்டுக்கு பேர் சேர்ந்து பிறந்தவங்களுக்கு பேர் தான் யாரு? இதுமேயர். அந்த இதுமேயர் வம்சத்தில் வந்தவன் தான் ஏரோது. இந்த ஏரோதுகிட்ட இருக்கிற காரியம் என்னன்னா, ரோம அரசாங்கம் இவனை கால்பங்கு தேசாதிபதியாக வச்சிருக்குது. ரோம கவர்மெண்ட்ல என்னவா இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி ஃபாலோ பண்ணுறவன். இந்த ரோமன் லாவும் நியாயப்பிரமாணம், அதாவது ஆவிக்குரிய சட்டமோ உலக சட்டமோ இணைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ள. இந்த ரெண்டையும் உள்ள ஒரு ஆள் இருப்பான். இவன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய சட்டத்தை விட உலக சட்டத்தை பெருசாக பேசுவான். உலக சட்டத்தின்படி ஆளுகை செய்யணும்னு சொல்லுவான். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஏரோதுக்கு எத்தனை மனைவி இருந்தாங்க? ஏரோது யாருடைய மனைவியை வைத்து கொண்டான்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோதுங்கிற எல்லாருமே, ஒரு ஏரோது இயேசு பிறக்கும்போது என்ன பண்ணான்? அவரை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பினான். வசனம் அப்படி தானே சொல்லுது. ஏரோது பிள்ளையை கொலை செய்யும்படி. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது என்ன சட்டம்? நியாயப்பிரமாணம். அதை அவன் என்ன செய்யல? ஃபாலோ பண்ணல. சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்யக்கூடாது, அதாவது அவன் இருக்கும் போதே செய்யக்கூடாது, அது ராங். அதான் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி தப்பு. ஆனால் ஏரோதுங்கிறவன் ரோமன் லாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான், நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். ஆனால் நியாயப்பிரமாணக்கார மாதிரி உட்காந்துருப்பான், உபதேசம் பண்ணுவான். ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு என்ன பண்ணானா? உபதேசம் பண்ணினான். பேசுறது எல்லாம் ஸ்பிரிச்சுவலா பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? வேர்ல்டு இருக்கும், உலகம் உள்ள இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே டேஞ்சரஸ். இன்னைக்கு சபைக்குள்ள ஊழியர்களுக்குள்ள இப்படிப்பட்ட நரிகள் இருக்கிறது. இவனை கேட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறாரு. உண்மை. அதுக்கு முன்னாடி நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணுமா இல்லையா? பைபிளுக்கு கீழ்ப்படிய மாட்டான், ஆனா எல்லா துரைத்தனத்துக்கும் கீழ்ப்படிவான். எங்க ஜனநாயக கடமை, நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஓட்டு போட்டே ஆகணும், அதுதான் நம்ம ஜனநாயக கடமை. எடுத்து ஸ்டேட்டஸ்ல வேற வச்சிருப்பான், நான் என் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியாப்பா? சாட்டர்டே பாருங்க, ரொம்ப டயர்டு. ஏன்பா, ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாது உன்னால, ஜனநாயக கடமையை கரெக்டாக நிறைவேற்றிடுவ. நீ ஜனநாயக கடமையை நிறைவேற்றினது தப்புன்னு சொல்லலை, அதை நிறைவேற்றுறதை விட
மிக அதிகமாக ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றணும். இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை விட வேர்ல்ட்ல ரொம்ப முக்கியம். உதாரணம் தான் சொல்றேன். 6 நாள் வேலைக்கு போறான், அதுவே நியாயப்பிரமாணம் தான், போறான். ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக வேலைக்கு போயிடணும், 9 மணிக்கெல்லாம் போயிடணும், பிள்ளையோ கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், கரெக்டாக வேர்ல்டை ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, நல்லது. அதே மாதிரி சர்ச்சுக்கு வந்தீங்களா? 8:30 மணிக்கு ஆராதனை, 8:25 வந்துட்டீங்களா? பிள்ளைக்கு 8:30 ஸ்கூலு, 8:25 உள்ளே போயிடுது இல்லை? வேன் வருது, ஆட்டோ வருதுன்னு அடிச்சு பிடிச்சி ஏற்றுறீங்கல்ல? காலங்கத்தால் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு, அப்போ ஐயோ டைம் ஆச்சு, மத்தியானத்துக்கு வரைக்கும் சாப்பாடு கட்டிட்டு போறீங்க. ஏற்றி விட்டு கரெக்ட் டயத்துக்கு போயிட்டாரா பிள்ளைன்னு பார்க்குறீங்களா? அதே வேகம் சர்ச்சுக்கு வரதில் இருக்கா? இங்கே வரும்போது 8:25 தான் வீட்டிலையே சொல்கிறது. இன்னும் ஆரம்பிக்கல, 5 நிமிஷம் இருக்கு. இல்லை போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமே. இல்லை பாஸ்டர் ஆராதனை தான் நடத்திட்டு இருப்பார், செய்தி 9:30 தான். ஏன் அதே மாதிரி சொல்லுங்களேன். பையனுக்கு சயின்ஸ் 3வது பீரியடு தான், 2 பீரியடு போவேன் நான், அது மட்டும் கரெக்டாக போகிறீங்க. ஏன் வேலைக்கு சொல்லுங்களேன். மேனேஜர் 10:30 தான் வருவார், நான் 10 மணிக்கா போகிறேன், நான் 9 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்களேன். அது மட்டும் மேனேஜர் வராரோ இல்லையோ, நாம் நம்முடைய வேலையை கரெக்டாக செய்ய வேண்டும். அங்கே சாட்சி ரொம்ப முக்கியம். மனுஷங்கிட்ட சாட்சி வாங்குறது முக்கியம், அதை விட தேவனிடத்தில் சாட்சி வாங்க வேண்டியது முக்கியம். ஏன்? மனுஷர்கள் உலகத்தில் உங்களுக்கு ஆதாயமானவர்கள், தேவனோ உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். இன்னைக்கு வேர்ல்டுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதில் இருக்கிற பெர்ஃபெக்ஷன், அதில் காட்டக்கூடிய உண்மைத்தவம், அவ்வளவும் ஒரு படி மேலே சர்ச்சில் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? அங்கே இருக்கு, அதில் இருக்கு. டாக்ஸை கரெக்டாக சொல்கிறான், சொல்கிறாங்க, ஐயோ கரெக்டாக டாக்ஸ் கட்டிடுறாங்க. ஃபைன், நீங்கள் டாக்ஸ் கட்டுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும். ஆண்டவர் சொன்னார், ராயனுக்கு கொடுத்தியா தேவனுக்கு கொடுத்தியா? இந்த மாதம் தசமாகத்தை கொஞ்சம் செலவாகி போச்சு, அடுத்த மாதம் சேர்த்து போட்டுடலான்னு இருக்கிறேன். ஏன் அப்படி? டாக்ஸும் 2 வருஷம் சேர்த்து கட்டுங்களேன். அப்படி கட்டினா ஃபைன் போடுவாங்க. நீங்கள் தசமாங்க நீங்கள் கொடுக்கணுன்றத சொல்லலை, அதுக்கு எவ்வளோ உண்மை இருக்குது, அவ்வளோ உண்மை தேவனிடத்தில் இருக்கணும்ல, ஆண்டவருக்கு முன்பாக இருக்கணும்ல. நீங்கள் கொடுக்குற நேரத்திலிருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடியதான காணிக்கையிலிருந்து, நீங்கள் தேவனுக்கு ஜெபம் பண்ணுறதுலேருந்து, பைபிள் வாசிக்கிறதுலேருந்து இருக்கணும்ல. ஸ்கூலில் பேப்பர் திருத்த முடியலன்னு டீச்சர் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் கொண்டு வந்து பேப்பர் திருத்துறாங்க நைட்டெல்லாம். இவங்க திருத்தறதுக்கு பத்தாததுக்கு இவங்க திருத்திட்டு வீட்டுக்கார்ட்ட கூட்டு அதுக்கு டோட்டல் போடுங்க, எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு காலையில் கொண்டு போனோம். அந்த ஆள் பார்க்குறான், அடங்க நம்ம தான் இப்போ ஆஃபீஸில் டோட்டல் போட்டு வந்தால் இங்கே வேறு டோட்டல் போட வேண்டியிருக்கு. அதில் வேறு கேட்பாங்க, போட்டிங்களா, டைம் ஆகி போச்சு. இவ்வளோ பொறுப்பாக பார்க்குறீங்கள. இந்த மாதிரி பைபிள் வாசித்திருக்கீங்க? இன்றைக்கி பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆகி போச்சு, சாயங்காலமாக சேர்த்து வாசிச்சிக்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் உலக லாக்கு உண்மையாக இருக்கிறது தப்பே கிடையாது, இருக்கணும். அதை விட ஒரு படி மேலே தேவனுக்கு இருக்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு இந்த ஏரோதுடைய லா இங்கே பிரச்சனை அதான். ஏரோதின் உபதேசம், இவங்க பர்ஃபெக்ஷன் பேசுவாங்க சர்ச்சில். நம்ம அரசியல் சட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் அப்படி இருக்கணும்பாங்க, நம்ம அதுக்கு ஓட்டு போடணும், இதுக்கு ஓட்டு போடணும். ஏங்க அவங்க வந்து கிறிஸ்தவங்க எதிரானவங்க, இவங்க ஆதரவானவங்க. சர்ச்சுக்குள்ளே எல்லா பாலிட்டிக்ஸும் பேசுவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நம்மளும் சிட்டிசன் இல்லையா, இந்தியா மேலே நமக்கு பாரம் இல்லையா, எல்லாம் இருக்குல்ல. அதை விட அதிக பாரம் பரலோகத்தின் மேலே இருக்கணும். பரலோகத்துக்கு என்ன பண்ணிய? இந்தியா இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் நடக்கும்போது எந்த கவர்மெண்ட் வரணும், எந்த கவர்மெண்ட் வர வேணாம்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. எல்லாருக்கும் இருக்கும் தானே, அத்தனை பேருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அதனால தானே ஓட்டு போட போகிறான். உங்களுக்கும் இருந்துச்சு இல்லை, இந்த அரசாங்கம் வரணும், அந்த அரசாங்கம் வரணும்னு. அதுக்கு நீங்களும் உங்களான வேலைகள்லாம் பார்த்தீங்க தானே, நேரடியாக போவாட்டியும் மறைமுகமாக பார்த்தீங்க தானே, எல்லா வேலையும் பார்த்தீங்கல்ல. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த கவர்மெண்ட் வரணும் நீங்கள் ஜெபம் பண்ணணுமாமா, உம்முடைய ராஜ்யம் வரணும் தான் ஜெபம் பண்ணணுமாமா. பரலோகத்தில் பரலோகம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. சரி, இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்க, இது தப்பா சரியாங்கிற இடத்துக்கு நான் வரல. இதுக்கு இவ்வளோ வேலை பார்த்தீங்கல்ல, 72 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கல்ல, பரலோக ராஜ்யம் வரத்துக்கு எத்தனை நேரம் ஜெபம் பண்ணீங்க? எதுக்கு எத்தனை? உங்களுக்கு அந்த ராஜ்யம் வரணும்னே தோணவே இல்லையா மைண்டில்? ஆனால் இதை பேசும்போது என்ன சொல்றீங்க? இந்தியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம். கரெக்டுங்க. இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ ஜெபம் பண்ணீங்களே, பரலோகத்தின் அரசாங்கம் வரணும்னு எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க? அதான் இங்க கேள்வி. நீங்கள் ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க இப்ப. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எழுப்புதல் அவசியம். சில நேரங்களில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் போகணும் நம்ம நினைக்கிறது அவசியம், இதெல்லாம் இயல்பு. அதை விட முக்கியம் ஸ்பிரிச்சுவாலிட்டி.
ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் 5 வருஷம் 10 வருஷம் இருப்பாங்க, போயிடுவாங்க. சர்வ வல்லமையுள்ள ராஜாவின் ஆட்சி வரப்போகுது. அதுக்கு தான் நாம உண்மையா இருக்கணும். இன்னைக்கு இந்த லா இங்க அடி வாங்குது. ஏரோதின் லா இல்ல, முழுக்க முழுக்க ஏரோதின் லாக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஏரோது என்கிற நரி சில ஆட்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், உள்ளுக்குள்ளே எல்லா பாலிடிக்ஸும் பண்ணோம். அந்த பாலிடிக்ஸ் இப்போ எங்க இருக்கு தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்துருச்சு. சபைக்குள்ள அரசியல். ஆவிக்குரிய சபையா இருந்தா இங்க தலைவர் செக்ரட்டரி அந்த போட்டி நடக்குது. இது கொஞ்சம் பாரம்பரிய சபையா இருந்துச்சுன்னா கமிட்டி மீட்டிங் அங்க போட்டி நடக்குது. அடுத்து எலெக்ஷன் யார் வர்றது. இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த எலெக்ஷன்லாம் இது எங்கேருந்து வந்துச்சு? கண்டிப்பாக பைபிள்ல இருந்து வரவே இல்லை. இது வெளியிருந்து வந்த ஏரோதுடைய லா. இப்போ அந்த லா பெருசாயிடுச்சு. அதுதான் முக்கியமாக இருக்கு. நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரர், நான் பிரசிடென்ட், நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன் சொல்லும் போதே, அதாவது ஒரு காலத்தில் ஊழியக்காரன் சொல்கிறதுல தான் நமக்கு பெருமை இருந்துச்சு. பெருமை மீன்ஸ் மரியாதை இருந்துச்சு. இன்னும் ஊழியக்காரர், போதகர், இவர் பாஸ்டரு, இவர் எவாஞ்சலிஸ்ட், அவர் அப்போஸ்தலர், இவர் தீர்க்கதரிசி, இதில் தான் நமக்கு மரியாதை இருந்துச்சு. இப்போ அந்த மரியாதையே இல்லை. ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு செக்ரட்டரி, ஐயா சோ அண்ட் சோ ஏரியாவுக்கு ட்ரெஷரர், ஐயா சோ அண்ட் சோக்கு பிரசிடென்ட். இதுல தான் பெருமை இருக்குது அவங்களுக்கு. தன்னை பாஸ்டருங்கிறதுலையோ எவாஞ்சலிஸ்ட்ங்கிறதுலையோ தீர்க்கதரிசிங்கிறதுலையோ அவங்களுக்கு என்ன இல்லை. ஆமா, போஸ்டர் போடும் போது கூட செக்ரட்டரின்னு போட்டு அடிச்சிடணும். நான் சொல்றேன், இருக்கிறதுல எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற போஸ்டிங். அந்த போஸ்டிங் தான் பிரதானமானது. அதுதான் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் ஏரோதுடைய புளித்த மாவு. இந்த புளித்த மாவை வச்சுக்கிட்டு சபை இன்னைக்கு நிரம்பிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் உள்ளே இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க இங்க இருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது உங்களை கூப்பிடும் பொழுது செக்ரட்டரி ஐயா வாங்க, ட்ரெஷரர் ஐயா வாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி வாங்க, சோ அண்ட் சோ ஏரியாவுடைய பிரசிடென்ட் வாங்கன்னு கூப்பிட போகிறது இல்லை. அவன் கூப்பிட போகிறது உண்மையும் உத்தமும் உள்ளவரே, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே தான் கூப்பிட போகிறாங்க. அந்த போஸ்டிங் தான் இருக்கிறதுலே பிரதானமான போஸ்டிங். இப்போ நாம் அந்த லால தான் வாழணும், அதன்படி தான் நாம் வாழணும். இன்றைக்கி ஏரோதுடைய புளித்த மாவை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நரிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதம் சொல்லுது, பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் இருக்குது, அதை பிடிங்கன்றாரு. இன்றைக்கி கிறிஸ்தவத்தை நாசம் பண்ணக்கூடிய இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களை முழுக்க முழுக்க பொலிட்டிஷியன்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க உங்களை உலக பிரகாரமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை சரிங்கிற மாதிரியும் காட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கும் உண்ணாவிரதத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, உபவாசத்தை தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சபை உண்ணாவிரதம் இருக்க போகுது. உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, உபவாசம் தான் இருக்கணும். நாங்கள் உண்ணாவிரதத்துக்கும் உபவாசத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? உண்ணாவிரதம் ஏதாவது தெருமுனையில் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. உபவாசம் யாருக்கும் தெரியாமல் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சாப்பிடாமல் இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, இது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்றைக்கி சபை உண்ணாவிரதத்துக்கு போயிட்டு இருக்குது. உபவாசத்தை விட்டுட்டு சபைக்கு தேவனோடு கூட போராடுவது தான் சபையினுடைய வேலை. அரசாங்கத்தோடையோ தெருக்கள்லையோ இறங்கி போராடுவது சபையின் வேலை கிடையாது. அது ஏரோதின் உபதேசம். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனோட போராடுங்க. ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்னு சொல்லி பாருங்க. நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ நமக்காக யார் பேசுவா? நான் சொல்கிறேன், நமக்காக பேசுவதுக்கு ஆண்டவரை ஆட்களை எழுப்புவார். எந்த கோரேஸை கொண்டு வர வேண்டுமோ கர்த்தர் கொண்டு வருவார். ஆண்டவர் எடுத்துகிட்டு வருவார் வெளியே. யாரை? ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். இப்பவும் சொல்கிறேன், சபைக்கு ஏற்ற மாதிரி தான் கர்த்தர் ராஜ்யபாரங்களை கொண்டு வருவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க. நீங்கள் ஏரோதின் உபதேசத்துக்கு பின்னாடி போகாதீங்க. நீங்கள் போக வேண்டியது பைபிள் உபதேசத்துக்கு பின்னாடி. இன்றைக்கி இப்படிப்பட்ட நரிகள், குழி நரிகள் திராட்சை தோட்டத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள், சில ஊழியர்கள் பூவும் பிஞ்சுமா இப்போ தான் உருவாகி வராங்க. அவங்க மைண்டில் போய் இதெல்லாம் ஏற்றுறாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசையை தூண்டி விடுறாங்க. அதனுடைய விளைவு என்னவா போக போகுது தெரியுமா? திராட்சை தோட்டம் நாசமாகி போக போகுது. ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிவிடு, இந்த நரியெல்லாம் பிடிச்சிடு. விசுவாசிகளுக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன், நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் தேவனுக்கு பின்பாக போகும்படி அழைக்கப்பட்டவர்கள்.
வேற எந்த அரசியல்வாதிக்கு பின்னாடியும் போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே தேவனை ஆராதிப்பதுக்கென்று உட்கார வேண்டியவர்கள். வேற எந்த கூட்டத்திலையும் போய் உட்கார அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்கிற உபதேசம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் சத்தியம். பைபிளில் உள்ளது இதுதான். இதுக்கு பைபிளில் இப்படி இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பைபிளில் இப்படி தான் இருக்குது. நீங்களும் நானும் ஏரோதின் உபதேசத்துக்கு எப்படி இருக்கணும்? கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதுக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அது நித்திய ராஜ்யம், அவர் நிரந்தர ராஜா. அவருடைய பிள்ளைகள் நாம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம். அல்லேலூயா. தோட்டத்தை நாசம் பண்ணுகிற நரிகளையும் சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடியுங்கள். தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லோரும் எழுந்திரிக்கலாமா? நாம எல்லாம் கண்களை மூடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய சபை உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த தோட்டத்தை நீர் வேலி அடைச்சு பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. இது எங்கள் பாதுகாப்புக்கிட்டே இல்லை ஆண்டவரே, நாங்களே உங்கள் பாதுகாப்பில் தான் பார்க்கிறோம். நீங்கள் தான் எங்கள் தோட்டக்காரர், நீங்கள் தான் எங்களை வேலி அடைச்சி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் தோட்டத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாம்புகளை, சர்ப்பங்களை, உபதேசங்களை, வேதத்துக்கு ஒவ்வாத உபதேசங்களை உள்ளே வரக்கூடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வேலி அடைக்க கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அதுக்கு அந்த உபதேசங்களுக்கு செவி சாய்க்காதபடி கிருபை பாராட்டுங்க. ஃபோன் வழியாகவோ, ஃபேஸ்புக் வழியாகவோ, வாட்ஸ்அப் வழியாகவோ எந்த கள்ள உபதேசத்தை பிசாசு எவனை விழுங்கிறதுக்காக அனுப்புனாலும் எங்கள் ஆத்மாக்குள்ள ஒரு தெளிவை கட்டளை இடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தில் நீங்கள் சொன்ன உபதேசத்தை தாண்டி எங்களுக்கு வேறொரு உபதேசம் வேண்டாம், நூதனமான உபதேசம் வேண்டாம் ஆண்டவரே. இந்த கிருபை செழிப்பு உபதேசங்கள் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உம்முடைய உபதேசத்துக்குள் வாழ விரும்புகிறோம். நீரே எங்கள் ஆசீர்வாதம். சர்பத்தின் வார்த்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது. 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் நீங்கள் வாழ போறீங்க, கவலைப்படாதீங்க, மரணமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் நாங்கள் நித்தியத்துக்குள்ளே நிரந்தரமாய் வாழ போகிறோம். ஆசை காட்டுற பிசாசின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. 2வதாக நீர் சொல்லாத இடத்திற்கு நாங்கள் போகாதபடி எங்கள் கால்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பாதை அமைச்சு கொடுங்கப்பா. நீர் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். நீங்கள் சொல்லாத இடத்துக்கு போனால் வரக்கூடாத சிங்கம் வரும். கடைசியில் எங்களுடைய முடிவு குருடாக, தலை மொட்டையடிக்கப்பட்டு, சங்கிலிகளில் கட்டுப்பட்டு வேடிக்கை காட்டுகிறவர்களை போல நாங்கள் மாறிடுவோமே ஆண்டவரே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் தரித்திருக்க, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் தரித்திருக்க, நீர் போக சொல்லாத இடத்துக்கு போகாதபடி எங்கள் இருதயங்களை கட்டுப்படுத்த கிருபை பாராட்டுங்க. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துக்கிறோப்பா. எத்தனையோ சிங்கங்கள் எங்களை விழுங்கத்துக்கு காத்திருக்கு ஆண்டவரே. திராட்சை தோட்டத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களோ வென்றால் எங்கள் தேவன் எங்களுக்கு வச்ச தோட்டத்தை அல்லாமல் வேறு தோட்டத்துக்குள்ளே போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். கடைசியாய் ஆண்டவரே, இதோ எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சில குழி நரிகள் இருக்கு. எங்களுக்குள்ளேயே கள்ள உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. கள்ள உபதேசங்களும் கள்ள கிறிஸ்துகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று சொல்லப்பட்டபடி, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே உம்முடைய திராட்சை தோட்டத்தை நாசம் பண்ண எத்தனையோ நரிகள் எழும்பி தயாராக இருக்கு ஆண்டவரே. அவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏரோதின் உபதேசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட போஸ்டிங்லேயே பெரிய போஸ்டிங் உம்முடைய ஊழியக்காரன் என்கிறதான போஸ்டிங். அது நிரந்தர போஸ்டிங். அதுக்கு எலெக்ஷனே கிடையாது, அதுக்கு எதிரியே கிடையாது. அது கர்த்தரால் ஆர்டர் பண்ணப்பட்டது. எத்தனை பெரிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொள்ள கிருபை பாராட்டுங்க.
இந்த நரிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.